ஹாய் ஆல் இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் தான் பண்ணேன். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு உலக்கு அரிசியை நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். பல்லாரி, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, ம், மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது தவா ஆன் பண்ணி குக்கரில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டாச்சு. அதுவும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தக்காளி ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு உலக்கு அரிசிக்கு 3 உலக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசி அது கூட ஆட் பண்ணி ஒரு கிளறிட்டு கட் பண்ணி வச்சிருக்க புதினாவையும் மல்லித்தழையையும் போட்டு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருந்துச்சு.